வணக்கம். நம்ம இன்னைக்கு 20வது அதிகாரம் வந்துட்டோம். நாலடியார்ல. இது தாளாண்மை. தாழ்ன முயற்சி. தாளாண்மை, முயற்சி உடைமை. திருக்குறள்ல பாத்தீங்கன்னா, இது ஆழ்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு. கிட்டத்தட்ட இதுல சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் ஆழ்வினை உடைமை அதிகாரத்துல இருக்கும் திருக்குறள்ல. அது மடியின்மை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு அடுத்தது. மடினா சோம்பல். சோம்பல் இல்லாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு அதுக்கு அடுத்த அதிகாரத்துல முயற்சி உடைமை அப்படின்ற அதிகாரம் திருக்குறள்ல வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப திருக்குறளுடைய அந்த ஆழ்வினை உடைமை பாடல்கள்லாம் ரொம்பவே அழகான பாடல்கள். அந்த குறள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, இப்ப நாலடியார் அதை எப்படி எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்கலாம். தாளாண்மை அப்படின்னா முயற்சி உடைமை. முயற்சி உடையவர்களாக இருப்பவர்களுக்கு எந்த மாதிரியான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுது. சரி, முதல் பாடல். ஒரு ஏரி இருக்கு, தண்ணி ஏரி நிறைந்திருக்கக்கூடிய தண்ணி இருக்கு. ஆனா ஏரியினுடைய அளவு எப்பவுமே அந்த ஏரிக்கு எந்த அளவுக்கு தண்ணி கொள்ளுமோ அந்த அளவுக்கு தான் அதனால தண்ணி கொள்ளும், அது கொண்டிருக்கும். மத்த நேரத்துல அது காஞ்சு போச்சுன்னா அது காஞ்சு போனதுதான். அதனுடைய அளவுக்கு மீறி அதனால தண்ணீரை வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப அந்த ஏரியை ஒட்டி வாழக்கூடிய வளரக்கூடிய பயிர்கள் இந்த ஏரியில தண்ணி இருக்கிற வரைக்கும் நல்லா செழிச்சு வளரும். அதுக்கப்புறம் அந்த ஏரியினுடைய தண்ணி இல்லாம காஞ்சு போச்சுன்னா அந்த செடிகளும் பயிர்களும் காஞ்சு போயிடும். அது போலவும் மனிதர்கள் உண்டு. இந்த உலகத்துல அந்த மாதிரியான மனிதர்களும் உண்டு. யாராவது ஒருத்தரை நம்பி, ஒரு சுற்றத்தவரை நம்பி அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையுமே என்று சொல்லி எந்த விதமான முயற்சிகளையுமே செய்யாமல் அவர்களுடைய முயற்சியிலேயே வாழ்ந்து மடியக்கூடியவர்களும் உண்டு. அவங்களுக்கு பெரிய முயற்சி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த ஏரியில தண்ணி இருக்கிற வரைக்கும் எப்படி பயிர் செழிப்பா இருக்குமோ அது போல சுற்றத்தவர்கள் கொடுக்கிற வரைக்கும் அவங்களும் நல்லா வாழ்வாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா இல்ல, மழுத்து போவாங்க, அவ்வளவுதான். ஆனால் ஒரு கயிற்றின் மேல் ஆடக்கூடிய, கத்தியை வைத்துக் கொண்டு வாழ்முனையில் அல்லது கயிற்றின் மேல் ஆடக்கூடிய ஒருவள் ரொம்ப ஜாக்கிரதையா ஆடணும். கயிற்று மேல் ஆடக்கூடியவளுக்கு கரணம் தப்பினா மரணம். அதனால அவ்வளவு கவன ஈர்ப்போடு கொஞ்சம் கூட கவனம் சிதறாமல் அந்த ஆட்டத்தை ஆடி முடிக்க வேண்டும். அப்போ இந்த ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய பயிர்களை போல வாழ்பவர்கள் முயற்சி இல்லாதவர்கள். இந்த கயிற்றின் மேல் வாளை வைத்துக் கொண்டு ஆடுகிறாள் அல்லவா, அவளுடைய கவனம் தான் முயற்சி உடைமைக்கு முக்கியமா இலக்கணமாக சொல்லப்பட வேண்டியது. அப்போ வாழ்க்கையில முயற்சியுடையவர்கள் என்று இருப்பவர்கள் இந்த கத்தியின் மேல் ஆடுபவளை போல கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அதுதான் இந்த பாடலினுடைய பொருள். கோளாற்ற கொள்ளா, கோள் ஆற்ற கொள்ளா குளத்தின் கீழ் பைங்கூழ் போல் கேள் ஈவது உண்டு கிளைகளோ குஞ்சுப வாளாடு கூத்தியர் கண் போல் தடுமாறும் தாளாளர்க்கு உண்டோ தவறு. தாளாளர், தாளாளர்னு முயற்சி உடையவர்கள். முயற்சி உடையவர்களுக்கு தவறு என்ற ஒன்று நேருமோ? நேராது. எப்படிப்பட்ட முயற்சி உடையவர்கள் அப்படின்னா, வாளாடு கூத்தியர், வாழ் முனையில் ஆடக்கூடிய அல்லது கயிற்றின் முனையில் ஆடக்கூடிய கண் போல தடுமாறும். அந்த அவளுடைய கண்கள் அப்படி இப்படி தடுமாறாது நேரடியாக அதிலேயே கவனம் வைத்துக் கொண்டுதான் வாடணும். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ போனே, காரியத்தில் கண்ணாயிரு தாண்டவ போனே அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. அடிக்கடி வீடுகள்ல சொல்றது உண்டு. அதாவது என்னவா இருந்தாலும் அந்த கவனம் சிதறக்கூடாது, அதுலயே கவனம் இருக்கணும் அப்படின்னு. அப்போ ஒரு ஒரு கயிற்றின் மேல் கூத்தாடுபவள் அந்த கவனம் முழுக்க முழுக்க அவளுடைய கண்களும் கால்களும் அந்த கயிற்று நுனியில தான் இருக்கும். அந்த வாழ் நுனி போல இருக்கக்கூடிய அந்த கயிற்று நுனியில தான் இருக்கும். அப்பதான் அவளால அது கீழே விழாம ஆடி முடிக்க முடியும். அப்போ ஒரு முயற்சி உடையவனுடைய கவன குவிவும் அது போலதான் இருக்கணும். அப்படிதான் இந்த பாடல் சொல்லுது. ஆனால் இப்படியும் மனிதர்கள் இருப்பார்கள். கோள் ஆற்ற கொள்ளா குளத்தின் கீழ். கோள் ஆற்ற கொள்ளா குளம், எவ்வளவு நீரை கொள்ள முடியுமோ அவ்வளவுதான் அந்த நீர், அந்த குளத்தினுடைய தன்மை இருக்கும். அதுக்கு மேல அதனுடைய தண்ணீரை அது ஏற்றுக்கொள்ளாது. இப்போ ஒரு ஏரி இருக்குன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கும், அந்த அளவு தான் அது தண்ணி இருக்கும். அதுக்கு மேல என்ன, ஏரி வழிஞ்சு போயிடும், இல்ல ஏரி ரொம்ப வழிஞ்சு பக்கத்து ஊர்ல எல்லாம் வெள்ளம் வந்துடும். அப்போ அந்த தண்ணி எவ்வளவு கொள்ள முடியுமோ, கோள் ஆற்று கொள்ளா, எவ்வளவு ஆற்றுதல் முடியுமோ அந்த அளவிற்கு அந்த குளமோ ஏரியோ அந்த தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளும். அப்ப அந்த ஏரியை ஒட்டி வளரக்கூடிய பைங்கூழ், பசுமையான பயிர்கள், கூழ்னா இந்த பயிர், அந்த பயிர்கள் கேழிவது கண்டு, அந்த குளத்துல எவ்வளவு தண்ணி இருக்குமோ அந்த அளவிற்கு அந்த பயிரும் வாடாமல் நன்றாக பசுமையாக வளர்ந்து செழிக்கும். குளம் வத்தி போச்சுன்னா அதுவும் வத்தி போயிடும், அதுவும் காஞ்சி இறந்து போகும். கேள் ஈவது உண்டு கிளைகளோ குஞ்சுப. கேள், தம்முடைய சுற்றத்தவர்களுடைய முயற்சியினால அவர்கள் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய பணத்தை வாங்கி கொண்டு வேறு ஒன்றுமே செய்யாமல் வாழ்ந்து மடிந்து போகக்கூடியவர்கள் ஏராளமான பேர் உண்டு. ஆனா அவர்களெல்லாம் முயற்சியுடையவர்கள் நம்ம சொல்ல முடியாது.
அவங்க எல்லாம் யாருடைய முயற்சியிலேயோ வாழ்பவர்கள். அவர்களுக்கு என்று தனியான முயற்சி எதுவும் கிடையாது. அதாவது எப்படி அந்த பயிர் ஒண்ணும் பண்ணல, அந்த ஏரியில தண்ணி இருக்கு, இந்த பயிர் வாழுது. அது போல சுற்றத்தவர்கள் கொடுக்கிறார்கள், அதை வைத்து இவர்கள் உயிர் வாழ்கிறார்கள், சாப்பிட்டு உயிர் வாழ்கிறார்கள், அவ்வளவுதான். அப்போ முயற்சியுடையவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். அது முயற்சியுடையவர்களுக்கு அழகாகாது. மாறாக கத்தி முனை போல இருக்கக்கூடிய கயிற்றில் நடனமாடக்கூடிய கூத்தியருடைய கவனம் எப்படி அந்த கயிற்றிலிருந்து நகராமல் இருக்குமோ, கவனக்குவிவோடு இருக்குமோ, அது போன்று கவனக்குவிதலோடு யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தாங்கள் நினைத்ததெல்லாம் நடத்தி முடிக்கக்கூடிய தாளாண்மை உடையவர்கள் என்று போற்றப்படுவார்கள் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. வேற நிறைய ஓமைகள் இருக்கலாம், ஆனா இந்த பாடலும் இந்த ஓமையை எடுத்துக்கிறேன். இப்ப அந்த காலத்துல கயிற்றின் மேல் ஆடக்கூடிய கூத்தியர்கள் இருந்திருக்கிறார்கள், கவனத்தோடு அந்த நடனத்தை ஆடக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய பொருள். முயற்சி இல்லாதவர்கள் முயற்சி உடையவர்கள். முயற்சி இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? நம்ம அதான் ஏற்கனவே சொன்னதுதான். எல்லா நாலடியார் பாட்டிலையும் ரெண்டு தன்மை வருது. நேர் எதிர், நேர் எதிர், நன்மை தீமை, வெளிச்சம் இருட்டு, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், மேல்குலம் கீழ்குலம், கல்லாதார் கற்றவர், இப்படி இருமை வர்றத எல்லா நாலடியார் பாடல்களையும் பார்க்க முடியுது. அப்போ இந்த பாடலும் முயற்சி உடையவர்கள் முயற்சி இல்லாதவர்கள். முயற்சி உடையவர்கள் எப்படி? அவை கொடுப்பவர்கள் இல்லாத போது மாய்ந்து போவார்கள். ஆனால் முயற்சி உடையவர்கள், கயிற்றின் மேல் ஆடுபவர்கள் எப்படி கவனத்தோடு ஆடுபவர்களோ அது போல வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லுது. அதுதான் இந்த பாடல். எளிமையான பாடல் தான். கோள் ஆற்ற கொள்ளா குளத்தின் கீழ் பைங்கூழ் போல் கேள்னா சுற்றத்தவர்கள், கேள் ஈவது உண்டு கிளைகளோ குஞ்சுவ. இந்த கிளைகள் எல்லாம் ஒருத்தர் சம்பாதிக்க மற்றவர்கள் எல்லாம் அதை உண்டு கொண்டு முயற்சி இல்லாமல் வாழக்கூடிய தன்மை. வாழாடு கூத்தியர் கண் போல் தடுமாறும் தாளாளார்க்கு உண்டோ தவறு. அப்படி வாழ் மேல ஆடக்கூடிய கூத்தியர்களுடைய கண்கள் எப்படி தடுமாறாமல் இருக்கிறதோ, தடுமாறும் அப்படின்னா இங்க கவனத்தோடு இருக்கிறதோ, அது போல முயற்சி செய்பவர்களுக்கு தவறு என்ற ஒன்று நடக்காது அப்படிங்கிறது இந்த பாடல். சரி, அடுத்த பாடல் பார்க்கலாம். ரொம்ப அழகான பாட்டு. அடுத்த பாட்டினுடைய ஓமை ரொம்ப அழகா இருக்கு. ஒரு செடியை நட்டு வைக்கிறோம். அது முதல்ல ஒரு லேசா வளருது, 4 இலை விட்டு வளருது. அப்புறம் ஒரு சின்ன கொம்பு மாதிரி அது வளருது. கொம்பு யாராவது கையால இப்படி பிடிச்சிட்டாலே உடஞ்சிரும், காத்துல ஆடும். அந்த மாதிரிதான் ஒரு கொம்பா அது வளருது. ஆனால் அதுவே பல வருடங்கள் நின்று நிலைத்து வளர்ந்து விடுமானால் மிகப்பெரிய மரமாகி, வைரம் பாய்ந்த மரம் போல ஆகி, யானையை கட்டக்கூடிய தறியாவும் அது ஆயிடும். நம்ம வச்ச சின்ன விதை அப்படிங்கிறது நம்ம பார்த்து வளர்ந்ததாவே இருக்கலாம், ஆனால் அது சின்ன செடியாக மாறி ஒரு காற்றுல ஆடக்கூடிய கொம்பாக மாறி அது தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் மேன்மேலும் அது வளர்ந்தது என்றால் அது யானையையே கட்டக்கூடிய தறியாக ஆகும். யானை அப்படிதான், மரத்து வெட்டப்பட்ட ஒரு மர துண்டுகளால மர இது வச்சு அதுலதான் கட்டி இருப்பாங்க இல்லையா, வேற எதுல கட்ட முடியாது. அப்போ யானை ரொம்ப பலத்தோட இழுத்துதுன்னா அந்த மரம் புடிச்சிட்டு வந்துடும். ஆனால் இங்க யானையே கட்டி வைக்கக்கூடிய தறி போல அந்த மரம் பயன்படும் என்றால் அப்ப அது எவ்வளவு வைரம் பாய்ந்ததா இருக்க முடியும் இல்லையா. அப்போ ஒருவன் தன்னுடைய முயற்சியினால, ஒரு ஆடுகின்ற கொம்பை போல இருந்த ஒருவன் தன்னுடைய முயற்சியினால தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது என்பது முடியும். தன்னை இந்த உலகத்தார் தவிர்க்க முடியாதவனாக நிலைநிறுத்திக் கொள்ளல் என்பது ஒருவன் தன்னுடைய முயற்சியினாலே பெறக்கூடிய ஒன்று. ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு. படிக்கும் போதே ஆசையா இருந்தது. ஆடு கோடாகி, ஆடு கோடு ஆகி, ஆடுகின்ற கோடு, கோடுன்னா கொம்பு, ஆடு கோடாகி அதரிடை நின்றதும் கால் கொண்ட கண்ணே களிறு அணைக்கும் கந்து ஆகும். வாழ்தலும் அன்ன தகைத்தே ஒருவன் தான் தாழ்வின்றி தன்னை செய்யும். ஒருவன் தாழ்வு இல்லாமல், அதாவது ஒரு முயற்சியை எடுத்தால் அதுல எப்பவுமே ஊக்கமாக செயல்பட முடியும்னு சொல்ல முடியாது. திடீர்னு அதுல ஒரு சோர்வு வரும், திடீர்னு அதுல தடைகள் வரலாம், வேண்டாமே விட்டுடலாமே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் கூட தோணும். ஆனால் அப்படி விடுபவர்களுக்கு எந்த விதமான வெற்றியும் கிடைக்க போவதில்லை. மாறாக எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொண்ட செயல்களை, எடுத்துக்கொண்ட காரியங்களை முடிக்க வேண்டும் என்கிற வலுவோடு ஒருவன் தொடர்ந்து முயன்றான் என்றால், எப்படி ஆடுகின்ற கொம்பு போல இருந்த ஒன்று பின்னாளில் வளர்ந்து வலிமையுற்று கடிற்றையே ஒரு ஆண் யானையே கட்டி வைக்கக்கூடிய தறியாக ஆகக்கூடிய அளவிற்கு வைரம் பாய்ந்ததாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறதோ அந்த அளவிற்கு அவனும் வளர்ந்து வளம் பெறுவான். இப்போ ஆழ்வினுடைய முயற்சியுடைமை அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த செடி வளரும் போது அதுக்கு பல இடையூறுகள் வந்திருக்கலாம். விலங்குகளால் அது உண்ணப்பட்டிருக்கலாம், காற்றால அலைக்கழிக்கப்பட்டிருக்கலாம், நீர் கிடைக்காம இருக்கலாம்,
அல்லது யாராவது ஒண்ணு பிடுங்கி போட்டுருவாங்களோ, சில பேர் உடைச்சிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறிதான் ஒரு மரம் வளர்கிறது இல்லையா? எல்லா விதமான இடையூறுகளையும் தாண்டிதான் ஒரு மரம் வளர்ந்து நிலை பெற்று வைரம் பாய்ந்து நிற்கிறது. அதே போலதான் மனிதர்களும் எவ்வளவு இடையூறு வந்தாலும் அதை பாதியில் நிறுத்தி விடாமல் தொடர்ந்து தாழ்வில்லாமல் தன்னுடைய மனதில் சோர்வுற்ற போதெல்லாம் அதில் இருந்தெல்லாம் நீங்கி ஒருவன் அந்த வேலையை செய்தான் என்றால் அது ஒரு வைரம் பாய்ந்த மரம் போல ஆக்கி யானையே கட்டக்கூடிய தறி போல அவனை மாற்றிவிடும். அப்போ வலிமையா தவிர்க்க முடியாதவனாக அவனுடைய முயற்சிகளில் வெற்றி பெற்றவனாக அவன் ஆகிவிடுவான். என்ன இங்க ஒரே ஒரு முக்கியமா தேவை அப்படிங்கிறதா முயற்சி தான். கைவிடாத முயற்சி, தொடர்ந்து முயலக்கூடிய அந்த முயற்சி தான் ஒருவனை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லி ரொம்ப அழகான பாட்டு. ஆடு கோடாகி அதரிடை நின்றது. அதர்னா வழி, ஒரு வழி. சாதாரண எப்படியோ வந்து விழுந்த விதை, அது யாரை வச்சு பராமரிச்செல்லாம் வளர்ந்த விதையெல்லாம் கிடையாது. அதரிடை போற வழியில அப்படியே தானா வளர்ந்தது. ஆடு கோடாகி, அப்படி காத்துல ஆடக்கூடிய கோடுன்னு கொம்பு, கொம்பு போல நின்றுட்டு இருந்துச்சு. யார் வேணா உடச்சு போட்டுக்கலாம் எப்ப வேணாலும், ஆனாலும் அதை தாங்கி நின்னுது. அதரிடை நின்றதும் கால் கொண்ட கண்ணி. கால் அப்படின்னா நன்றாக பதிந்து விடுதல். அப்படியே கால் நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். கால் வந்து இளையதாக முள்மரம் கொள்க அப்படின்னு ஒரு குறள் அடிக்கடி நிறைய மேற்கோள்ல பயன்படுத்தப்பட்ட குறள் தான். இளையதாக முள்மரம் கொள்க, இல்லைன்னா கை கொள்ளும் காழ்த்த விடத்து, இல்லைன்னா அப்படி எடுக்கலன்னா முள் மரமாக இருந்தாலும் அது சின்னதா இருக்கும் போதே எடுத்துடணும். இல்ல அப்படின்னா அவங்க கையை பதம் பாத்துரும். எப்போன்னா காழ்த்த விடத்து, நன்றாக கால் ஊன்றி நின்று விட்டது என்றால் நீங்கள் அதை பறிச்சு போட முடியாது, உங்களுடைய கையை பதம் பார்த்து விடும். அதனால கால் அப்படின்னா நன்றாக வேர் பிடித்து ஊன்றி விடுதல். நீங்க கால் கொண்ட கண்ணே களிறு அணைக்கும் கந்து ஆகும். கந்துன்னா அந்த அந்த தடி மோலை, அந்த அது மேல சுத்தி அந்த கயிறை கட்டி அந்த களிற்றை கட்டி வைப்பார்கள். களிறுனா இந்த ஆண் யானை, ஆண் யானைக்கு அவ்வளவு பலம் உண்டு. அது பிடிச்சி இழுக்குதுன்னா, அந்த கயிறு பிடிச்சி இழுக்குதுன்னா அந்த மரமே வேரோட சார்ந்துடும். ஆனால் இது அந்த அளவிற்கு ஆடுகின்ற கொம்பு போல் இருந்த ஒன்று இன்று களிரை கட்டி வைக்கக்கூடிய அளவிற்கு பலம் பெற்று நின்று விட்டது. அது போல வாழ்தலும் அன்னதகைத்தே. இந்த உலகத்துல வாழ்தலும் அப்படித்தான். நாமளும் ஒரு ஆடு கொம்பு போலத்தான் ஒன்றை ஆரம்பிக்கிறோம். வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன் தான் தாழ்வின்றி தன்னை செய்யும். ஒருவன் அந்த தாழ்வு வரும், வராம போவாது. ஒரு மனச்சோர்வு, தாழ்வு, இடையூறு, வேண்டாம் என்று ஒதுங்கி விடுதல், இப்படி எல்லாமே எல்லாருக்குமே நடக்கும் எந்த காரியத்தை எடுத்த போதும். ஆனால் அப்படி ஒதுங்காமல் யார் ஒருவன் நிலை நின்று அந்த எதிர்ப்புகள் இடையூறுகள் எல்லாம் தாண்டி ஒரு செயலை செய்கிறானோ, ஆழ்வினை உடையவனாக அவன்தான் வைரம் போல கால் கொண்ட மரம் போல நின்று நிலை பெறுவான். அந்த அளவிற்கு சிறப்பு அப்ப அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. நல்லா இருக்கு இல்லையா? ஆடு கோடாகி அதரிடை நின்றதும் கால் கொண்ட கண்ணே களிர் அணைக்கும் கந்தாகும். வாழ்தலும் அன்னதகைத்தே ஒருவன் தான் தாழ்வின்றி தன்னை செய்யும். தாழ்வில்லாமல் ஒருவன் முயன்றான் என்றால் அதுக்கு நிறைய உதாரணங்களை நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம கொடுத்துட்டே போலாம். நம்ம படிச்ச இலக்கியங்கள்ல இருந்து, நம்ம புராண கதைகள்ல இருந்து, வரலாற்று கதைகள்ல இருந்து எவ்வளவோ கதைகளை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். முடியவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவர் அதை முடித்து காட்டியிருப்பார். சோ அதுதான் அந்த முயற்சி உடைமையினுடைய வலிமை. இதுக்கு நிறைய அழகான குறள்லாம் இருக்கு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வமே முடியாதுப்பா, போப்பா இதனால சாத்தியமே இல்லைன்னு கைவிட்டுட்டா கூட ஒருவன் தொடர்ந்து முயன்றான் என்றால், இது ரொம்ப அழகான குறள், ரொம்ப கான்ட்ரடிக்டரியான குறளும் கூட தான். தெய்வத்தாலதான் முடியும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனால் தெய்வத்தால் ஆகாதெனினும், தெய்வம் கைவிட்டு விட்டது, இனிமேல் முடியாது அப்படி என்று கைவிட்டு விட்டாலும் கூட முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்ம மெய் வருத்த ஒன்றை செய்திருக்கிறோம் அல்லவா, அதற்கான கூலியவாவது நம்முடைய முயற்சி தந்துவிடும். அதனால அது அது ரொம்ப அழகான குறள். ஏன்னா தோத்து போறது அப்படிங்கிறதே ஒண்ணுமே கிடையாது. நம்ம தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்கும் பொழுது வரக்கூடிய அனுபவமே வெற்றி தான். அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கறதெல்லாம் எப்படி நம்ம டிஃபைட் பண்ண முடியும்? ஒன்று நினைச்சிட்டு போறோம், அது நடந்துருச்சுன்னா அது வெற்றி நம்ம நினைக்கிறோம். அது பின்னாடி யோசிச்சு பார்க்கும்போது தோல்வியா கூட இருக்கலாம். நம்ம ஏன் அந்த வெற்றி பெற்றோம், இவ்வளவு மோசமான இடத்துல கொண்டு நம்மள நிறுத்திடுச்சே அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட வரலாம். அதனால எப்பவுமே வந்து அதுக்குதான் அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த எண்ட் ப்ராடக்ட் என்னன்னு முக்கியம் கிடையாது. எண்ட்ல நீங்க வந்து அது செஞ்சு முடிச்சீங்களா இல்லையாங்கிறது கூட செகண்டரி தான். ஆனால் அதை தொடர்ந்து முயலும் போது கிடைக்கக்கூடிய அனுபவம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா, அதுதான் முக்கியமானது வாழ்க்கைக்கு. அதுலதான் பெரிய பாடமே அடங்கி இருக்கிறது அப்படின்னு. அது போல இங்கே இந்த பாட்டும்
அதைதான் சொல்லுது. ரொம்ப அழகான பாட்டு. வைரம் பாய்ந்த கால் கொண்ட மரம் போல ஒருவனால ஆக முடியும் அப்படிங்கிறது. சோ இதுக்கு நிறைய உதாரணங்களை நமக்கே நம்ம மைண்ட்லயே நிறைய பாட்டு வரும். அதனால அடுத்த பாடத்துக்கு போலாம். சரி, வேற ஒண்ணும் உதாரணம் எதுவும் இதுல இல்ல, அடுத்ததுல பார்க்கலாம். அடுத்தது சின்னது பெரியது என்று சொல்லி நாம் எதையும் விட்டுவிட வேண்டாம். ஒரு செயலை செய்ய தொடங்கும் பொழுது இது ஒரு சிறிய செயல், இது வேண்டாம், இது பெரிய செயலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற தன்மை எல்லாம் வேண்டாம். எல்லாமே பெருசுதான், எல்லாமே சிறியது பெரியது என்ற வேறுபாடெல்லாம் கிடையாது. எல்லாமே முயற்சி உடையவர்களுக்கு முக்கியமானதுதான். ஒரு முயற்சி ஒரு செயலை நோக்கி முயலும் போது அதுல சிறிய சிறிய செயல்களாக சிலது இருக்கும், பெரிய செயல்களாக சிலது இருக்கும். இது சிறியதுதானே, தேவையில்லை அப்படி என்று அதை ஒதுக்கி விடுவதோ அதை ஒரு சிறியதாக பார்ப்பதோ தேவையில்லாதது. காரணம் அது ஒருவேளை உதவக்கூடியதாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. உரு புலி ஊன் இறை இன்றி ஒரு நாள் சிறு தேரை பற்றியும் தின்னும் அறிவினால் கால் தொழில் என்று கருதற்க கையினால் மேல் தொழிலும் ஆங்கே மிகும். கால் தொழில் அப்படின்னா ஒரு சின்ன அப்படி காலால் இட்ட வேலையை தலையால செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல இது கால் தொழில் தான். ஒரு சும்மா அப்படி ஒரு எத்து விட்டா அப்படி முடிச்சிடுவேன், அந்த மாதிரியான ஒரு வேலை தான் அது. அது ரொம்ப சாதாரண வேலை. அப்படியெல்லாம் இகழ வேண்டாம், எந்த வேலையும் நம்ம அப்படி இகழ வேண்டாம். கையினால் மேல் தொழிலும் ஆங்கே மிகும். அது கையால் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிலாக கூட நாளைக்கு மாறலாம். பெரியவை எல்லாமே சின்ன சின்னதுனால ஆனதுதான் இல்லையா. மிகப்பெரிய மலை கூட ஒரு சிறிய சிறிய பாறைகளால் ஆனதுதான். இந்த ஒரு சிறிய பாறை கூட எடுத்தா கூட அந்த மலையிலிருந்து ஒன்று குறைவுபட்டது போலதான். அது போல உரு புலி, உருன்னா இங்க வலிமையான புலி, ஊன் இறை இன்றி, அதற்கு இறை கிடைக்காத ஒரு நாள்ல, எல்லா நாளும் அதுக்கு இறை கிடைக்கும்ங்கிறது கிடையாது. ஏதோ ஒரு இறை கிடைக்காத ஒரு நாடுல அது சிறு தேரை பற்றியும் தின்னும். அது போற வழியில அதுக்கு பசுதுன்னா ஒருவேளை அது புழுதான் திங்காது. ஆனா சிறிய தேரை பாய்ந்து ஓடும்போது அதை பிடித்து தின்னக்கூடியதாகவும் புலி இருக்கும். தப்பு இல்ல, அதுக்கு அப்போ ஒரு வாய்க்கு ஏதாவது ஒண்ணு வேணும், அவ்வளவுதான். அதனால நான் பெரிய வேலைதான் செய்வேன், சின்ன வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் எந்த வேறுபாடும் பார்க்கக்கூடாது. மாறாக அறிவுடையவர்கள் என்ன, முயற்சியோடு அறிவுடையவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கால் தொழில் என்று கருதற்க, மிக சிறியது, இது தேவையில்லை, இது நம்முடைய அந்தஸ்துக்கு சரியானதல்ல, அல்லது நான் செய்யக்கூடிய தகுதி இந்த வேலைக்கு இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம், அப்படிலாம் நினைக்கவும் கூடாது. அப்போ ஒரு முயற்சி உடையவனுக்கு இது சிறியது இது பெரியது என்ற வித்தியாசங்கள் கிடையாது, எல்லாமே பெரியதுதான் அல்லது எல்லாமே சிறியதுதான். சிறியது பெரியது அப்படிங்கிற அந்த அந்த உயர்வு தாழ்வு என்பது எந்த இதுக்கும் கிடையாது. இந்த ஒரு முயற்சி உடையவன் அறிவோடு யோசித்து பார்த்தான் என்றால் இது சிறிய வேலை இது பெரிய வேலை என்றெல்லாம் பாகுபடுத்தி பார்க்க மாட்டான். இப்ப நிறைய நீங்க சுயதொழில் முனைவோரை கேட்டீங்க, ஆண்டர்பிரனர்ஸை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அவங்கதான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது எல்லா வேலையும் அவங்களாதான் செய்வாங்க. ஒரு டெலிவரி நடத்துற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுனா அந்த ஓனரே பெரும்பாலான நேரங்கள்ல டெலிவரி பாயாவும் இருந்திருப்பார் பாதி நேரங்கள்ல. அப்புறம் தான் ஆள் வச்சு அப்புறம் பண்றது, அதுக்கப்புறம் பண்றது எல்லாமே. அப்போ இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அதுல இருக்கக்கூடிய எல்லா அம்சங்கள்லயும் சில அம்சங்கள் பெரியது என்றும் சில அம்சங்கள் சிறியது என்றும் நாமளே வகுத்துக்கிறோம். ஆனா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாமே பெருசுதான், எல்லாமே முக்கியமானதுதான். அப்படி நினைக்கிறவர்கள் தான் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். காரணம் ஊன் கிடைக்காத போது ஒரு சிறிய தேரையை உண்டு கூட புலி தன்னுடைய பசியை ஆற்றிக்கொள்ளும். அது போல அந்த வேலையும் செய்யலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறத இந்த பாடல் சொல்லுது. அழகான பாட்டு. உரு புலி ஊன் இறை இன்றி ஒரு நாள் சிறு தேரை பற்றியும் தின்னும். தேரையெல்லாம் இங்க பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா. தேரெல்லாம் முன்னாடி நிறைய வரும், தவளை தேரெல்லாம் ஒரே வகை, ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சிட்டில எல்லாம் தேரையெல்லாம் பார்க்கவே முடியறது இல்லை. ஒருவேளை கிராமப்புறங்கள்ல கண்ணுக்கு தென்படலாம். அப்படியே தவளை விட வேகமா பாயும், வேகமா பாஞ்சு போய் இன்னும் அதனுடைய சைஸும் கம்மியா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு தேரைங்கிற பேரே கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. முன்னாடிலாம் அடிக்கடி வீடுகள்ல தரையோட ஒட்டி இருக்கக்கூடிய நீர் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள்ல நிறைய தேரைகளை பார்க்க முடியும். இன்னைக்கு அவை கண்ணில் படுறது இல்லை. சோ இங்க தேரையும் கூட சாப்பிடும், அப்படி பிடிச்சு சாப்பிடக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அதனால எதையுமே சிறியதென்று பெரியதென்று நீங்கள் அதை குறைத்து மதிப்பிடாதீர்கள், எல்லாமே பெருமையுடையதுதான் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அதேதான், அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படிங்கிற குறளைகள் அதுக்கு உதாரணமா கொடுத்திருக்காரு. என்ன ஓகே, சரி அடுத்த பாட்டு போலாமா. 4வது பாட்டு.
இசையாது எனினும் இயற்றியோர் ஆற்றலால் அசையாது நிற்பதாம் ஆண்மை. இசையுங்கால் கண்டல் திரை அலைக்கும் காணலம் கண் சேர்ப்ப பெண்டிரும் வாழாரோ மற்று. பெண்டிரும் இந்த உலகத்துல வாழதானே செய்யறாங்க. அவர்களுக்கு பெரிய முயற்சிகள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் கூட அவர்களும் இந்த உலகத்தில் வாழதானே செய்கிறார்கள். செல்வம் உடையவர்களாக வாழதானே செய்கிறார்கள். ஆனால் அது அல்ல வாழ்க்கை. இசையாது என்றாலும் அது நடக்காது அப்படின்னு தெரிஞ்சா கூட தன்னுடைய ஆற்றலால் அசையாது நின்று அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது அல்லவா, அதுதான் ஆண்மை. அந்த ஆண்மை உடையவன் தான் முயற்சி உடையவன். இல்லைன்னா செல்வம் உடையவர்களாக பெண்டிரும் கூட தான் வாழறாங்க இந்த உலகத்துல. பெண்டிரு கூட தான் செல்வம் இருக்கிறது, அவங்களும் தான் வாழ்வாங்க. என்ன கோபமோ தெரியல இவருக்கு பெண்டிர் மேல இருக்கு. இல்ல எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நாலடியார் பெண்களை கொஞ்சம் ஒரு படி குறைவாக தான் மதிப்பிடுகிறது அப்படிங்கிறத நம்ம பல முன்னாடி பெரிய பாடல் நிறைய பாடல்கள்ல பார்த்தோம். அதனால அதாவது எல்லாமே முயற்சினாலதான் பலிக்குதுன்னு சொல்ல முடியாது. முயற்சி இல்லாமே சிலது பலிக்கும். அப்படியே இல்லையா, காக்கை உட்கார பணபழம் விழுந்தது போல அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி இல்லாமலும் சிலது பலிக்கும். இப்போ முயற்சி செய்துதான் செல்வம் ஈட்ட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தன்மை இருந்தாலும் கூட முயற்சி இல்லாமலேயே செல்வம் உடையவர்களாகவும் இந்த உலகத்துல நிறைய பேர் வாழறாங்க. நிறைய பெண்களிடம் செல்வம் இருக்கிறது அப்படின்னா அவங்க அதை முயற்சி செஞ்சு சம்பாதிச்சவங்களா சொல்ல முடியாது இல்லையா. இந்த பாடல் இப்படிதான் சொல்லுது. நான் சொல்லல, இந்த பாட்டு சொல்லுது. செல்வம் சேர்ப்பது அப்படிங்கிறது முயற்சி செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு தாளாண்மை உடையவர்களாக இருந்து செய்ய வேண்டிய பணி. ஆனால் அப்படி இல்லாமல் செல்வம் தானாகவே ஒரு அப்பாவின் காரணமாக தம்பி அண்ணன்மார்களின் காரணமாக தான் கொண்ட கணவனின் மூலமாக செல்வம் சேர்க்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். பெண்டிரும் வாழ்கிறார்கள். அப்படி செல்வம் படைத்து வாழ்கிறார்கள். ஆனா அது அவங்க முயற்சியில வந்ததுன்னு சொல்ல முடியாது. அவங்க முயற்சியால ஈட்டிய செல்வம் அது அல்ல. அது அவர்களுக்கு தானாக வந்த செல்வம், அவ்வளவுதான். ஆனால் சிறப்பு எது என்று பார்த்தால் விடாது முயற்சி செய்து தவறினாலும் அதை விடாமல் பற்றி கொண்டு ஒருவர் முயற்சி செய்து மேலேறி வருகிறான் அல்லவா, அதுதான் ஆண்மை, அதுதான் சிறப்பு. அதனால முயற்சி இல்லாமல் வரக்கூடிய செல்வம் உடையவர்களும் பெண்டிரும். அப்போ ஆண்கள் கூட சொல்லியிருக்கலாங்க, அப்படி நிறைய ஆண்களும் தான் அந்த உலகத்துல இருக்காங்க. அப்படி இல்லாம இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவர் என்ன பெண்டிரை சொல்றாரு. பெண்டிரை அவங்க இன்னும் வேலைக்கு போக விட்டு சம்பாதிக்க விட்டாங்க அந்த காலத்துல. அப்படி சம்பாதிக்க விட்டுருந்தா பெண்களும் சம்பாதிச்சிருப்பாங்க, அவங்களும் சொத்து சேர்த்திருப்பாங்க. ஆனால் இங்க பெண்டிரும் உண்டு போகும். அப்ப அப்படி இந்த பாடல் ஒரு நேர்மையோட இருந்தது என்றால் அப்படி இல்லாத ஆண்களும் உண்டுதானே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா இப்படி முயற்சி இல்லாமல் செல்வம் உடையவர்களாக வாழக்கூடிய பெண்டிரும் இருக்கிறார்கள் தானே. ஆனா அது சிறப்பா? அது சிறப்பு இல்லை. மாறாக முடியாது என்ற ஒன்றை முடியும் என்று நிலை நிறுத்தி எவன் ஒருவன் தன்னுடைய முயற்சியினாலே நிலைத்து நிற்கிறானோ அவன்தான் ஆண்மை உடையவன். அவன்தான் அந்த செல்வம் தான், அந்த அப்படி முயற்சி செய்து பெற்ற செல்வம் தான் சிறப்பானது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இசையாது எனினும் இயற்றி ஓர் ஆற்றலால். இசையாதுன்னா முடியாது, அது சாத்தியம் இல்லை, அப்படி செய்வது சாத்தியம் இல்லை, நடக்காது அப்படின்னு உலகத்தவர்கள் சொல்லலாம். இது எப்படி செய்யவே முடியாது, இப்படி செஞ்சா அதுக்கு ஒரு பலனே கிடைக்காது அப்படின்னு சொல்றவங்க மத்தியில அதை நடத்தி காட்டி இயற்றி, இசையாது எனினும் இயற்றி அதை நடத்தி வைத்து அதை செய்து முடித்து ஓர் ஆற்றலால் அசையாது நிற்பதாம் ஆண்மை. அப்படி அதுல நிலை கொண்டு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதுதான் ஆண்மை என்ற ஒன்று. இந்த ஆண்மைதான் உயர்ந்தது. இசையுங்கால் கண்டல் திரையலைக்கும் காணலம் சேர்ப்ப. இது ஒரு விழி. கண்டல் திரையலைக்கும், கண்டல்னா அந்த கைதைகள், அந்த தாழம்பூக்கள் கண்டல் கொடிகள் வளர்ந்திருக்கக்கூடிய கடற்கரையை சேர்ந்த குளிர்ந்த கடற்கரையை சேர்ந்த சேர்ப்பனே பெண்டிரும் வாழாரோ மற்ற. பெண்டிரும் தானே செல்வமுடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்களை முயற்சியுடையவர்கள் என்று சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா. அப்பதே போலதான். அதனால முயற்சியோடு யார் ஒருவன் தொழிலீட்டி முடியாது என்று சொன்னதை முடித்து வைத்து அசையாமல் நின்று வாழ்கிறானோ அவன்தான் ஆண்மை உடையவன். அதுதான் தாளாண்மைக்கு அழகு. அப்படி இல்லாத பெண்டிரும் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது வாழ்க்கை என்று சொல்லப்படாது. ஆண் தன்மை இல்லாத பெண்டிரும் வாழ்வர் என்றோ அப்படின்னு வேற விளக்குரை சொல்றாரு இதுல. பெண் தன்மைக்கு எதுக்கு ஆண் தன்மை? ஆண்மை தன்மை இல்லாத பெண்டிரும் வாழ்வர் என்றோ என்றவாறு அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய பொருள். அதனால இது இருண்மை நம்ம சொல்ற மாதிரி ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டு பேரத்தை காட்டி முயற்சியோடு செல்வத்தை சேர்க்கக்கூடிய அந்த தாளாண்மை என்பது ஆணுக்குத்தான் உண்டு, பெண்ணுக்கு அது இல்லை அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சரி, அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு தான். அடுத்த பாட்டு நம்ம ஏதோ இவங்க நல்ல குலத்துல பிறந்தவங்க, இவங்க தீய குலத்துல பிறந்தவங்க அப்படிலாம் நம்ம
வித்தியாசங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல குலத்துல பிறந்ததுனாலேயே அவன் வந்து முயற்சி உடையவன் என்று ஆகிவிடுவானா என்றால் இல்லை. ஒருவன் அப்படி நல்ல குலம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்றில் பிறந்து ஒருவன் ஒன்றுமே செய்யாமல் போலாம். தீய குலம் என்று இந்த உலகத்தாரால் ஒதுக்கப்படக்கூடிய குலத்தை சேர்ந்தவன் முயன்று மேலேறி வந்து மற்றவருக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுபவனாகவும் இருக்கலாம். அப்போ தீய குலம் நல்ல குலம் இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா வெறும் சொற்கள் தான். அவை பொருளற்ற சொற்கள் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. அவை ஒரு பொருள் இல்லாத சும்மா சொல்லப்படக்கூடிய சொற்கள் அவையெல்லாம். அதுக்கு ஒரு பெரிய மதிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாறாக யார் ஒருவர் தாங்கள் ஈட்டக்கூடிய மிகுதியான முயற்சி செய்து கல்வியோடு ஆழ்வினையோடு பொருளீட்டுகிறார்களோ அவன்தான் உயர்ந்தவன் என்று போற்றப்படக்கூடியவன். மாறாக ஒருவன் பிறப்பினாலேயே ஒருவன் நல்ல குலமாக வந்து விட்டான், அதனால அவன் போற்றப்பட வேண்டியவன். பிறப்பினால அவன் இந்த குலத்துல பிறந்து விட்டான், அதனால அவன் தீமையுடையவன், அவன் போற்றப்படுதலுக்கு இல்லாதவன், அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்போ இந்த உலகத்துல போற்றப்படுதலுக்குரியவனுக்குரிய ஒரே அடையாளம் என்ன அப்படின்னா அது ஆழ்வினை உடையமைதான், தாளாண்மை தான். அந்த தாளாண்மை உடையவன் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அந்த தாளாண்மை உடைமைக்காகத்தான் அவன் போற்றப்படுவான். மற்ற வார்த்தைகள் எல்லாம் வெறும் அலங்கார வார்த்தைகள் தான், அதுக்கு பெரிய பொருள் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல் அளவு அல்லால் பொருள் இல்லை. புரியுது இல்லையா? நல்ல புரியுது. சொல் சிறப்பின் ஒன் பொருள் ஒன்றோ தவம் கல்வி ஆழ்வினை என்று இவற்றால் ஆகும் குலம். ரொம்ப அழகா இருக்கு பாடல். முன்னாடி பாட்டுல பெண்மையை சொன்னதை நம்ம மன்னிச்சிடலாம். சொல் சிறப்பின் தொன்மையுடைய சிறப்பில் ஒன் பொருள் ஒன்றோ தவம் கல்வி ஆழ்வினை, இதெல்லாம் இருக்கணும் ஒருவர்கிட்ட. தவமுடைமைன்னா இங்க போய் தவம் செய்வதில்லை, ஒரு செயலை தவம் போல செய்து முடிக்கக்கூடிய தன்மை. அது ஒல்லிய பொருள், தவம், கல்வி, முயற்சி. ஆழ்வினைனா முயற்சி என்று இவற்றால் ஆகும் குலம். ஒருவனுடைய குலம் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவனுடைய பிறப்பை வைத்து அதை சொல்லக்கூடாது. அவன் எப்படி முயற்சி செய்து எப்படி மேலேறி வந்து எந்த மாதிரியான கல்வி பயின்று வந்திருக்கிறான், எப்படி பொருளை ஈட்டி இருக்கிறான் என்பதை வச்சுதான் அவனுடைய சுற்றனமே ஒழிய இவன் இந்த குலத்துல பிறந்தான், இவன் இந்த ஜாதியில பிறந்தான், இவன் இந்த ஜாதியில பிறந்ததுனால இவன் வசதி, இந்த ஜாதியில பிறந்ததுனால அவன் மட்டம் என்று சொல்லக்கூடாது. அது தேவையில்லாது, அது வெறும் அது அர்த்தமற்றது. மாறாக ஒருவனுடைய கல்வி, ஆழ்வினை உடைமை, பொருள் ஈட்டுதல், முயற்சி இவற்றை வைத்துத்தான் ஒருவனுடைய தன்மையை நாம் அளவிட முடியும். அப்போ ஒருவனை இந்த சமுதாயத்தில் உயர்த்தி காட்டுவதற்குரிய முக்கியமான தன்மை எது என்றால் அவனுடைய தாளாண்மை தான். முயற்சி செய்யாம எதுவுமே வராது. முயற்சி செய்யாமல் எந்த ஒரு இடத்துலயும் போய் உட்கார முடியாது. மேபி ஒரு இடத்துல போய் உட்கார வைக்கலாம். சில 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 பேருக்கு இருக்கக்கூடிய சில ப்ரிவிலேஜஸ்னால வேலை இடத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கலாம். ஆனால் அதை பின்னாடி அட்லீஸ்ட் அவங்க அதுக்கு தகுதியா தன்னைப்படுத்திக்கணும். ஒரு ஒரு இடத்துக்கு போய் உட்கார்றாங்கன்னா அதுக்கு அவர்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாளாவட்டத்துல அது இல்லாம போயிடும். அப்போ அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவாவது உழைக்க வேண்டும். அப்போ அது முயற்சி பண்ணாதான் அவன் உலகத்தவரால் மதிக்கப்படக்கூடியவனாக இருப்பான். அப்போ அதனால இந்த பாடல் ரொம்ப அழகா அதை சொல்லுது. நல்ல குலம் என்றும் தீய குலம் என்றும் சொல் அளவு அல்லால். அது வெறும் சொல்லுதான், வெறும் வார்த்தையில தான். அதுக்கு மதிப்போ அது எழுதப்பட்டதோ அது விதியோ கிடையாது. வாயால சொன்னது ஒரு வாயால ஒரு ஆர்டர் கொடுத்தா அது நடக்குமா? அது எழுதப்பட்டிருக்க வேண்டும், அது விதியாக இருக்க வேண்டும். அப்ப அது போல இது ஒரு வாயால சொல்லப்பட்ட வெறும் காற்றோடு கலந்து போகிற ஒரு சொல் தான் இது. சொல் அளவு அல்லால் பொருள் இல்லை, இது பொருளே வர இல்லையா. சொல் சிறப்பின் ஒன் பொருள் ஒல்லிய பொருளை ஈட்ட ஒன்றோ தவம், அதாவது உறுதிப்பாடுடைய தவம் செய்தல், கல்வி இவையெல்லாம் இருப்பவள் தான் இதெல்லாம் இருக்கிறவனதான் இந்த குலம் என்று சொல்லி மதிப்பார்கள். அப்ப அது கூட நல்ல குலம் தீய குலம்லாம் இல்ல, ஒரு நல்ல மனித குலம் என்று அவன் மதிக்கப்படுவான். சோ அதுக்கு ஆழ்வினை உடைமை, தாளாண்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. சோ அது இருக்கிறவனதான் நம்ம மதிக்க முடியும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. சோ இந்த 5 பாடலோட நம்ம நிறுத்திக்கலாம். நாளைக்கு 5 பாட்டு எடுத்தோம்னா நம்ம 200 பாட்டு முடிச்சிடுவோம். 200வது பாட்டு முடியும். சரி, தேங்க்யூ.